ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்டடி பட்டி தமிழ். நம்ம இன்னைக்கு டிசம்பர் 14th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோன்னா, த நியூ மணி சேலஞ்ச், தி நியூ எல்ஏசி கிரைசிஸ், ஃபியூஷன் எனர்ஜி பிரேக் த்ரூ, தி ரைஸ் ஆஃப் ரூரல் மேனுஃபேக்சரிங், போஷ் ஆக்ட் 2013, மிசிலனியஸ் நியூஸ் அண்ட் பிஒய்க்யூஸ் தான் பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்துருந்த பிஒய்க்யூக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டடிபடியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஆகஸ்ட், செப்டம்பர் அண்ட் அக்டோபர், நவம்பர் மந்த் வரைக்கும் மேகசின்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதோட காஸ்ட் வந்து 99 rupees மட்டும்தான். இது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எதர் மெசேஜ் கால் பண்ணி கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆர்டிக்கல், தி நியூ மணி சேலஞ்ச். இந்த ஆர்டிக்கலில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிப்டோ கரன்சிஸ் இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் வந்து இருக்கணும். அந்த ரெகுலேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்தியா வந்து இப்போ நடக்கக்கூடிய அந்த G20 பிரசிடென்சி மீட்டிங்ஸில் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் வந்து அக்ராஸ் த கண்ட்ரிஸ், ஸோ வெவ்வேறு கண்ட்ரிகள் வந்து சேர்ந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் கோஆப்ரேட்டிவாக ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால் இந்த இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனோட வேணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றி பார்க்குறப்போ சொல்லியிருப்போம். இந்த கிரிப்டோ டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது கிராஸ் பார்டர்ஸில் அதிகமாக நடக்குது. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்க ஒருத்தர் வந்து யூஎஸில் இருக்கவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் வந்து வெவ்வேறு கண்ட்ரீஸில் நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக நடக்குது. இப்போது ஏங்கிற பர்சன் இருக்காருன்னா, இவர் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணுறாரு, இவர் வந்து பிக்கு போகுது, அண்ட் அகைன் இட் இஸ் கோயிங் டு சம் அதர் பர்சன் சிங்கிறவங்களுக்கு போகுது. இந்த டிரான்சாக்ஷன் வந்து கிராஸ் பார்டரில் நடக்குது, ஃபாஸ்ட்டாக நடக்குது. அண்ட் இப்படி நடக்கிறனால என்னென்னா, அனானிமஸாக இருக்குது, யாருக்கு போய் ரீச் ஆகுது, ஸோ யார் ரிசீவராக இருக்காங்க, யார் சென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியாமல் போயிடுது. நிறைய பேருக்கு வந்து கெயின் இருக்குது, அட் த சேம் டைம் ஒரு சில பேருக்கு லாஸஸ் அப்படிங்கிறது கிரிப்டோ கரன்சிஸ்னால ஏற்படுது. இப்போ பிட்காயினோட காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் ரொம்பவே பீக்கில் இருந்துச்சு, அண்ட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆச்சு. அந்த லாஸஸ் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்ச ஒரு சிலர்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பிட்காயின்ஸ் வந்து சேல் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறது இருந்தால் இருந்துச்சு. ஒரு இன்ஸ்டேபிள் மார்க்கெட் தான் அந்த கிரிப்டோ கரன்சி. ஸோ இதுக்கான ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும், அது ஒன் பாயிண்ட். அட் த சேம் டைம் இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் அப்படிங்கிறது வேணும். இது ரெண்டை பற்றி இந்த G20 பிரசிடென்சியில் எல்லா இன்டர்நேஷ்னல் கண்ட்ரீஸ்கிட்டையும் பேசிட்டு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். சிங்கப்பூர் பேஸ்டு செயின் அனலைசிஸ் என்ன பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா, 3rd எடிஷன் ஆஃப் தி குளோபல் கிரிப்டோ அடாப்ஷன் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம இந்தியாவோட ரேங்க் எத்தனாவதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4th இருக்குது. ஸோ குளோபல் லெவலில் கிரிப்டோ அடாப்ஷன் இந்தியாவில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வி ரேங்க்டு 4th. இந்த இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 5 சப் இண்டிசஸ் வச்சு அவங்க கேல்குலேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஈச் வெயிட்டட் பை தே பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி பெர் கேபிட்டா. நம்ம இந்தியாவில் என்ன சிக்னிஃபிகண்ட்டாக இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லோ பெர் கேபிட்டா பர்ச்சேசிங் பவர். ஸோ பெர் பர்சன் அந்த கேபிட்டல் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கு இல்லையா, ஸோ அதை சொல்லியிருக்காங்க. The need of the hour is to introduce regulation commensurate with this level of crypto adoption and to protect the markets from such episodes. நம்மளுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த கிரிப்டோ அப்படிங்கிறது ரொம்பவே இன்ஸ்டேபிளான ஒரு மார்க்கெட். அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Currently in India, the regulations govern 3 aspects of crypto related activities. நம்ம இந்தியாவில் வந்து இந்த கிரிப்டோ பேஸ்டு ரெகுலேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரிக்டாக வந்து கிடையாது. பட் அது பேஸ்டு ஒரு 3 ரெகுலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, 2021 ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்ஸ் அந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஒரு ப்ராப்பர் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வாங்க, கேஒய்சி எல்லாமே கரெக்டாக நடக்கணும். இது எதுக்காகனா, மணி லாண்ட்ரிங் அண்ட் தென் இந்த ஃபினான்சிங் டெரரிசம் அதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ வந்து நிறைய இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ்கிட்டையும் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கும் வந்து சொல்லியிருப்பாங்க முன்னாடியே. அண்ட் செகண்ட் ரெகுலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 2022-23 வந்து ஒரு விஷயம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, 30% டேக்ஸ் அப்படிங்கிறது. எந்த ஒரு விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்லேருந்து நமக்கு இன்கம் வருதோ அந்த இன்கம்க்கு 30% டேக்ஸ் வந்து விதிக்கணும் அப்படின்னு வந்து செகண்ட் பாயிண்ட். அண்ட் தேர்ட் ஒன் வந்து அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறப்ப அந்த டிஸ்க்ளைமர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரணும். இப்போ இந்த ரம்மி சர்க்கிள் அந்த மாதிரி விளம்பரம்லாம் வருது இல்லையா, அதில் வந்து சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த ரிஸ்க்கை வந்து முன்னாடி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கரண்ட்லி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ரெகுலேஷன்ஸ் வந்து 3 பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஆர்பிஐயோடைய டைரக்ஷன், அவங்க வந்து நெசிடேட் பண்ணியிருப்பாங்க பேங்க்ஸ் அண்ட் ரெகுலேட்டட் என்டிட்டிஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒர்க் வந்து கேரி அவுட் பண்ணணும், மணி லாண்ட்ரிங் அந்த ஃபினான்சிங் டெரரிசம் வந்து தவிர்க்கிறதுக்கு. அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, பட்ஜெட் 2022-23 30% ஆஃப் த இன்கம்
30% ஆஃப் த டேக்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி எந்த ஒரு டிஜிட்டல் வெர்ச்சுவல் அசட் மூலியமாக வரக்கூடிய இன்கம்க்கு அந்த டேக்ஸை விதிக்கணும். அண்ட் தேர்ட் பாயிண்ட், அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கிரிப்டோ பேஸ்டு செக்டரில் இருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கீழே ஒரு டிஸ்க்ளைமர் வந்து கொடுத்துருக்கணும். அதில் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் அதில் வந்து லாஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் தெர் இஸ் நோ ரெகுலேஷன் இன் தி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் அப்படிங்கிறத டிஸ்க்ளைமராக போட்டிருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. என்னதான் வந்து நம்ம கிரிப்டோ ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ரெகுலேஷன்ஸ் ஓரளவு இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு நம்மக்கிட்ட ஒரு ரொபஸ்ட் ப்ரொடெக்ஷனோ இல்லை ஒரு ரெகுலேஷனோ வந்து கிடையாது இல்லையா. அதுக்கு வந்து நம்ம இந்தியா என்ன பண்ணலான்னா, ஸோ நம்மளே வந்து இல்லாமல் ஒரு சிலர்கிட்டேருந்து அட்வைஸ் ஆர் கைடன்ஸ் வந்து வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ யார்கிட்டேருந்து கேட்டுக்கலாம் அப்படின்னா, G20, யூரோப்பியன் யூனியன் அண்ட் சிங்கப்பூர் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஆரம்பித்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் செட்டிங் பாடி தான் என்னென்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு. இவங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு வந்து ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அக்டோபர் மந்தில் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கிரிப்டோ கரன்சி வந்து எந்த மாதிரி இருக்கணும், இந்த மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தால் பப்ளிக் கன்சல்டேஷன் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கிரிப்டோ பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ இந்தியா கேன் ஆஸ்க் ஹெல்ப் அண்ட் கைடன்ஸ் ஃப்ரம் FSB ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 9 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ ரெகுலேஷன் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கவர்னன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ரொபோர்ஷனேட் டு ரிஸ்க் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ அதோட கவர்னன்ஸ் கரெக்டாக இருக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ரொபோர்ஷனேட் டு ரிஸ்க் அண்ட் காம்ப்ளெக்சிட்டி. அப்புறம் அடிக்குவேட் டிஸ்க்ளோஷர். அப்புறம் டேட்டா கலெக்ஷனுக்கான ஃப்ரேம் ஒர்க் அண்ட் ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங். நம்ம இந்த ரெக்கார்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்லாம் எதுக்காக அப்படின்னா, நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, அனானிமஸாக ட்ரான்சாக்ஷன் இருக்கும். பிகாஸ் அது ஃபாஸ்ட்டாக நடக்கும், கிராஸ் பார்டர்ஸில் நடக்கும். அந்த மாதிரி நடக்கிறப்ப அந்த டிரான்சாக்ஷன் எங்கே எப்போ போகுது, அந்த கரெக்டான டேட்டா கலெக்ஷன், ரெக்கார்டிங், ரிப்போர்ட்டிங் இருந்ததுன்னா இதை நம்ம ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. And FSB also recommended addressing financial instability and systemic risk arising out of spillovers from interconnections between the crypto asset ecosystem and the wider financial market. இப்போ என்னென்னா அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. இந்த கிரிப்டோ அசட் எக்கோசிஸ்டமும் நம்மளுடைய நார்மல் இந்த ஃபியட் கரன்சிஸ் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் மார்க்கெட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே இன்டர் கனெக்ட் ஆகிறனால ஏகப்பட்ட ஃபினான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சிஸ்டமிக் ரிஸ்க்கும் வந்து இதனால் ஏற்படும். அதையும் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் சொல்லியிருக்காங்க. இப்போ குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சிக்கான ரெகுலேஷன் வந்து நிறைய கண்ட்ரீஸில் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ 2024 அந்த டைமில் வந்து அது எஃபெக்ட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, யூரோப்பியன் யூனியனுடைய மேஜர் கிரிப்டோ ரிலேட்டட் லெஜிஸ்லேஷன் டைட்டில் மார்க்கெட்ஸ் இன் கிரிப்டோ அசட் ரெகுலேஷன். இந்த மைக்கா பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருப்போம். இந்த மைக்கா வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ ரெகுலேஷன் வந்து யூரோப்பியன் யூனியனில் ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மைக்கா அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது இப்போவும் வந்து யூரோப்பியன் யூனியனுடைய பார்லிமெண்ட்டில் அப்ரூவலுக்காக பெண்டிங்கில் இருக்குது. அண்ட் 2024 வந்து இது எஃபெக்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்கா பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ ரெகுலேஷனில் கிரிப்டோ கரன்சியோடைய மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதில் எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணும். லைக் கவர்ன் இஷ்யூவன்ஸ், அப்புறம் இன்டர்மீடியேஷன் அண்ட் ட்ரேடிங் கிரிப்டோ அசெட் to preserve financial stability and prevent the market abuse while protecting the investors. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா, ரெகுலேஷன் இல்லாமல் அதை யூஸ் பண்ணக்கூடிய இன்வெஸ்டருக்கு ப்ரொடெக்ஷனும் தேவை அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே இந்த மைக்கா கவர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து ஒரு கன்சல்டேஷன் பேப்பர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் பேமெண்ட் டோக்கன் சர்வீசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ரெகுலேட்டரி மெஷர்ஸ் தான் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. Proposed regulatory measures for digital payment token services dealing with mitigating the associated risk of cryptocurrency trading. cryptocurrency tradingனால ஏற்படக்கூடிய ரிஸ்க்கை வந்து மிட்டிகேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெகுலேட்டரி மெஷர்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. The proposal attempts to mitigate technological risk with the requirement to maintain the high availability and recoverability of critical systems. இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா RBI ரீசெண்டாக இந்த CBDC வந்து கொடுத்துருந்தாங்க, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இது வந்து நம்ம இந்தியாவினுடைய டிஜிட்டல் கரன்சி. இதுக்கு வந்து ஃபியட் கரன்சினுடைய சேம் வேல்யூ எப்போது இருந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் தட் மேக்ஸ் இட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிரிப்டோ கரன்சி. நம்ம வந்து முன்னாடி இந்த ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்போம். ஸோ கிரிப்டோ கரன்சி வந்து ரெகுலர் ஒரு ஸ்டாட்டிக் வேல்யூ அப்படிங்கிறது கிடையாது, ரொம்பவே இன்ஸ்டேபிள். வேறஸ் நம்மளுடைய இந்த டிஜிட்டல் கரன்சி பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஃபியட் கரன்சி ருப்பி வந்து இப்போது டிஜிட்டல் கரன்சியில் ₹1 வச்சுருக்கோம் அப்படின்னா ருப்பியில் வெளியேயும் வந்து அந்த ₹1 வந்து ஈக்குவலாக இருக்கும். பட் கிரிப்டோ கரன்சி அந்த மாதிரி கிடையாது, அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. அதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ். என்னதான் வந்து RBI வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருந்தாலுமே ஸ்டில் நம்ம இந்தியாவில் இந்த கிரிப்டோ கரன்சியோட யூசேஜ் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு ரெகுலேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொண்டு வரணும் த்ரூ G20 பிரசிடென்சி இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கலில்.
ஸோ ஓவரால் நம்ம இந்த ஆர்டிக்கல் என்ன பார்த்துருக்கோம்னா இந்தியாவோட பொசிஷன் என்ன மாதிரி இருக்குது கிரிப்டோ அடாப்ஷனை பொறுத்தவரையும். ஸோ 4th பொசிஷனில் இருக்குன்னு வந்து சிங்கப்பூர் பேஸ்டு ஒரு ரிப்போர்ட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட், நம்ம இந்தியாவில் கிரிப்டோ ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஆல்ரெடி ஒரு சில ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 3 பாயிண்ட் பார்த்துருந்தோம். அண்டு நமக்கு வந்து உதவிக்கு என்னென்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு இருக்குல்லையே, அவங்ககிட்டேருந்து கைடன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் கிரிப்டோ ரெகுலேஷன் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்ரெடி யூரோப்பியன் யூனியனில் இதுக்கான ஒரு ப்ரொப்போசல் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மைக்கா அப்படிங்கிறத அவங்க பார்லிமெண்ட்டில் வந்து பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. இட் வில் கம் இன்டு எஃபெக்ட் பை 2024 அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அல்டிமேட்லி நம்ம இந்த G20 பிரசிடென்சி மூலயமா இன்டர்நேஷனல் லெவலில் கோஆப்ரேஷனோட ஒரு கிரிப்டோ ரெகுலேஷன் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அது கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸினுடைய ப்ரொடெக்ஷனையும் வந்து ப்ராப்பராக நம்ம அட்ரஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், த நியூ LAC கிரைசிஸ். நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் இருக்குல்ல, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில இருக்க அந்த பார்டரில் மறுபடியும் வந்து கொஞ்சம் கிளாஷ் வந்திருக்கு. நம்ம இது வந்து 3 செக்டராக பிரிச்சிருப்பாங்க. ஸோ வெஸ்டர்ன், மிடில் அண்ட் ஈஸ்டர்ன். வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா இந்த லடாக்கில் இருக்கக்கூடிய பார்டர் லைன் இருக்குல்ல, அது வந்து வெஸ்டர்ன் செக்டரில் வரும். அண்ட் மிடில் செக்டரில் இந்த ஹிமாச்சல், உத்தராகண்ட் ரீஜன் இருக்குல்ல, அது மிடில் செக்டரில் வரும். ஈஸ்டர்ன் வந்து சிக்கிம் அண்ட் தென் அருணாச்சல் பிரதேஷ். இதுதான் வந்து நம்மளோட LACனுடைய 3 செக்டர்ஸாக சொல்கிறாங்க. இதில் இந்த ஈஸ்டர்ன் செக்டரில் இருக்கக்கூடிய தவாங் ரீஜனில் தான் வந்து இப்போ பிரச்சனையாகிடுச்சு. லடாக்லலாம் வந்து ஆல்ரெடி பிரச்சனை இருந்தது வந்து இப்போ தான் டிஸ்என்கேஜ்மெண்ட் பண்ணி பஃபர் ஜோனாக கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ பஃபர் ஜோன் அப்படின்னா உங்களுக்கும் இல்லை எங்களுக்கும் இல்லை, அந்த மாதிரி ஜோனாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ்லாம் வந்து அந்தந்த கண்ட்ரியோட வித்தின் த பார்டர்ஸ்குள்ளே வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா இப்போ ஈஸ்டர்னில் பிரச்சனை வந்திருக்கு. ஸோ நம்ம இந்த தவாங் ரீஜனை பற்றி ஸ்பெசிஃபைடாக பார்க்கலாம். Soldiers of the two sides clashed in an area called Yangtze in the upper reaches of Tawang sector in Arunachal Pradesh. ஸோ இந்த மேப்பில் பாருங்கள், இந்த மேப்பில் தான் வந்து யாங்ஸ்டே இந்த ரீஜனில் தான் வந்து கிளாஷ் நடந்திருக்கு. சைனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தவாங் மட்டும் இல்லை, அந்த என்டையர் அருணாச்சல் பிரதேஷும் வந்து அவங்களோடது அப்படிங்கிற மாதிரி கிளைம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து கிடையாது தான். ஸ்டில் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. Tawang is the birthplace of 6th Dalai Lama and an important pilgrimage center for Tibetan Buddhist. ஸோ தவாங் அப்படிங்கிறது என்ன, 6th தலாய் லாமா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பர்த் பிளேஸாக இருக்குது. அதனால் திபெத்தியன் புத்திஸ்ட்க்கு இது ஒரு முக்கியமான பில்கிரிமேஜ் சைட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 14th தலாய் லாமா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து தவாங்க்கு ரெஃப்யூஜாக வந்திருந்தாங்க. ஹீ கிராஸ்டு ஓவர் ஃப்ரம் திபெத் டு இந்தியா 1959 spending some days in the monastery there before proceeding further. And 14th தலாய் லாமாவும் தவாங்கில் கொஞ்ச நாள் வந்து ஸ்டே பண்ணியிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த புத்திஸ்டம் பொறுத்தவரையும் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பில்கிரிமேஜ் சைட்டாக இருக்குது. Within Tawang, there are 3 agreed areas of differing India and Chinese perceptions of the LAC. அந்த தவாங் ரீஜன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 அக்ரீட் ஏரியாஸ் வந்து இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி அக்ரீட் ஏரியா தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த யாங்ஸ்டே அப்படிங்கிற இடம். திஸ் is about 25 km from Tawang town. North of the Langru grazing ground is one of these areas. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இதோட ஜாக்ரஃபிக்கல் லொக்கேஷன்ஸ். பிகாஸ் ஆல்ரெடி வந்து இந்த நூப்ரா வேலி பேஸ் பண்ணி சியாச்சன் கிளேசியர் பேஸ் பண்ணி அது நார்த்தில் இருக்கா சவுத்தில் இருக்கா அப்படின்னு வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்திருக்கும். ஸோ இந்த ரீஜனை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. யாங்ஸ்டே விச் இஸ் about 25 km from Tawang town, north of the Langru grazing ground is one of these areas. It has been the site of regular physical contact between the Indian Army and the PLA. PLA அப்படின்னா பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மி, சைனாவுடைய ஆர்மி இருக்காங்களே, அவங்களுக்கும் நம்மளோட இந்தியன் ஆர்மிக்கும் ரெகுலராக வந்து ஃபிசிக்கல் கான்டாக்ட் இந்த ரீஜனில் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பெஷலி as the high ground is on the Indian side, giving it a commanding view of the Chinese side. அண்ட் ஹை வியூ பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் சைடு தான் இருக்குது. ஸோ இட் கிவ்ஸ் அஸ் அன் அட்வான்டேஜ், நமக்கு இந்த கமாண்டிங் வியூ ஆஃப் த சைனீஸ் சைடு வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து இந்த தவாங் ரீஜனோட ஜாக்ரஃபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன். இப்போ நம்மளுடைய LACயில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. எதனால் அது வந்து ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆல்ரெடி வந்து நிறைய இன்கர்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல நடந்திருக்கும். ஸோ நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கும். அந்த ரீஜனில் வந்து பர்டிகுலர் ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரெகுலர் பேட்ரோலிங் அப்படிங்கிறது போத் த பார்ட்டி சைட்லேருந்துமே வந்து நடந்துகிட்டு இருக்கும். ரீசெண்டாக தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ்க்கு அப்புறம் வந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம அந்த லடாக் பார்டர் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் தி LAC இருக்கு இல்லையா, அங்கேருந்து டிஸ்என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நடந்துச்சு. led to the withdrawal of both sides from eyeballing each other at such places including Galwan, Pangong Lake, Gogra and Hot Springs, and the creation of buffer areas at these places. ஸோ இந்த என்கேஜ்மெண்ட் அப்படின்னா இந்த பார்டர் இருக்குன்னா 2 ஆர்மியுமே வந்து அந்த இடத்துல வந்து நாங்கள் இருக்க மாட்டோம், இது வந்து ஒரு பஃபர் ஜோனாக வந்து க்ரியேட் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ என்னடானா வந்து அந்த வெஸ்டர்ன் சைடில் வந்து பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ ஈஸ்டர்ன் சைடில் மறுபடியும் சைனா தே கிரியேட்டட் சம் கிளாஷ்.
இந்த ஆர்டிக்கலில் நம்ம முக்கியமாக எதை பார்க்கணும், அந்த தவாங் ரீஜியன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதோட ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் அண்ட் வை இட் இஸ் ஸ்பெஷல். அது வந்து ஒன் ஆஃப் தி பில்கிரிமேஜ் சைட்டு, பிகாஸ் 6th தலாய் லாமாவுடைய பர்த் பிளேஸாக அது வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இந்த எல்ஏசியில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ், ஒய் இட் இஸ் கால்ட் அஸ் ஃப்ரிக்ஷன் பாயிண்ட், அப்புறம் நம்மளுடைய டிஸ்என்கேஜ்மெண்ட் எந்தெந்த ரீஜனில் ஆல்ரெடி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஃபியூஷன் எனர்ஜி பிரேக் த்ரூ. இப்போது நமக்கு இந்த நியூக்ளியர் எனர்ஜி வருது இல்லையா, அதுலேருந்து பவர் எலக்ட்ரிசிட்டி வருது. மோஸ்ட்லி வந்து நியூக்ளியர் ஃபிஷனில் இருந்தால் வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு இருக்குது. நியூக்ளியர் ஃபியூஷன் டெக்னாலஜியை கொண்டு வரத்துக்கு இப்போ நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது என்னென்னா, 2 ஸ்மாலர் ஆர் லைட்டர் எலமெண்ட்ஸ் வந்து ஒன்றா ஃபியூஸ் பண்ணி ஒரு ஹெவியர் ஆட்டத்தை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து ஃபியூஷன். வேற ஃபிஷன் அப்படின்னா ஒரு ஹெவியர் ஆட்டம் வந்து ஸ்ப்ளிட் ஆகி லைட்டர் ஆட்டம்ஸாக வந்து சின்ன சின்னதாக வந்துடும். நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா, ஃபியூஷன் அண்ட் ஃபிஷன், அதை பற்றி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபியூஷன் டெக்னாலஜியை வந்து இப்போ புதுசாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த என்விரான்மெண்ட். ஸோ ஃபியூஷன் ரியாக்ஷனை நடத்தணும் அப்படின்னா இந்த டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கணும் இல்லையா. அந்த ஹை டெம்பரேச்சர் என்விரான்மெண்ட்டை ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்மளால் கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் நம்மளால் இந்த ஃபியூஷனை அவ்வளோ சீக்கிரம் வந்து அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஃபியூஷன் எனர்ஜி பிரேக் த்ரூ பற்றி பார்க்கலாம். ஃபியூஷன் இஸ் டிஃப்ரெண்ட் பட் மோர் பவர்ஃபுல் வே ஆஃப் ஹார்னஸிங் தி இம்மன்ஸ் எனர்ஜி ட்ராப்ட் இன் தி நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஸோ இந்த ஃபியூஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய சன் அண்ட் ஆல் அதர் ஸ்டார்ஸ்லேயே வந்து இந்த ரியாக்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. அதன் மூலியமாக தான் இட் இஸ் ரேடியேட்டிங் எனர்ஜி அண்ட் ஷைனிங்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Attempts to master the fusion process have been going on at least since 1950s. ஸோ 1950ஸ்லேருந்தே இந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதனால் அப்படின்னா இந்த ஃபியூஷன்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து நம்ம ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து கண்டிப்பாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பாயிண்டில் பாருங்கள், a large amount of energy is released in both these process but substantially more in fusion than fission. ஃபிஷன் ப்ராசஸ்லேருந்து வரக்கூடிய எனர்ஜியை விட ஃபியூஷன் ப்ராசஸ்லேருந்து வரது ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. And for example, the fusion of 2 nuclei of a heavier isotope of hydrogen called tritium. ஸோ ட்ரிட்டியம் அப்படிங்கிறது ஹைட்ரஜனுடைய ஹெவியர் ஐசோடோப். அது ரெண்டையும் நம்ம ஃபியூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஏகப்பட்ட எனர்ஜி வந்து கிடைக்கிது. அட்லீஸ்ட் 4 times நமக்கு எனர்ஜி அதிகமாக இருக்குது when compared to the fission reaction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன அட்வான்டேஜ், ஒன்று வந்து எனர்ஜி அதிகமாக கிடைக்கிது. அண்ட் செகண்ட் என்னென்னா கார்பன் ஃப்ரீ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, கார்பன் ஃப்ரீ சோர்ஸாக இருக்குது. அண்ட் தேர்ட் பாயிண்ட் நெக்லிஜிபிள் ரேடியேஷன் ரிஸ்க். ஸோ ரேடியேஷன் ரிஸ்க் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது 3 தான் வந்து ஃபியூஷன் ரியாக்ஷனுடைய அட்வான்டேஜஸாக இருக்குது. பட் இது எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல என்ன முக்கியமான சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்டிஷன். பட் த ஃபியூஷன் ரியாக்ஷன் ஹேப்பன்ஸ் ஒன்லி அட் அ வெரி ஹை டெம்பரேச்சர், 10 times தி டெம்பரேச்சர் தட் எக்ஸிஸ்ட் அட் தி கோர் ஆஃப் தி சன். ஸோ சன்னுடைய கோர் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்க டெம்பரேச்சரை விட 10 times அதிகமான டெம்பரேச்சர் இருந்தால் மட்டும்தான் இந்த ரியாக்ஷனை நம்ம எஃபிஷியண்ட்டாக அச்சீவ் பண்ண முடியும். இப்படி ஒரு என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதே வந்து பெரிய கஷ்டமான விஷயமா இருக்குது. ஸோ ஹை டெம்பரேச்சரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணால் அதுக்கு தனியாக எனர்ஜி தேவை இல்லையா, அதுவே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இவங்க எந்த விஷயத்தை வச்சு இந்த டெம்பரேச்சரை அச்சீவ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து இனர்ஷியல் ஃபியூஷன் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூஎஸில் பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா, தி லாரன்ஸ் லிவ்மோர் ஃபெசிலிட்டி சயின்டிஸ்ட் யூஸ் ஹை எனர்ஜி லேசர் பீம்ஸ் டு அச்சீவ் தோஸ் டெம்பரேச்சர் ஆல்சோ கால்ட் இனர்ஷியல் ஃபியூஷன். ஸோ இனர்ஷியல் ஃபியூஷன் வச்சு ஒரு சிலர் இந்த டெம்பரேச்சர் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இன்னும் ஒரு சில லெபார்ட்டரிஸில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபியூஷன். ஸோ மேக்னெட்டிஸ் ஃபீல்டை வச்சு இந்த டெம்பரேச்சரை க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட் வந்து நடந்துகிட்ருக்கு சதர்ன் ஃப்ரான்ஸ் கால் தி ஐடிஆர், இன் விச் இந்தியா இஸ் அ பார்ட்னர். வெரி ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் தி சேம் பர்பஸ். இந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாக ஆக்கிறதுக்காக ஐடிஆரில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த இனர்ஷியல் ஃபியூஷன் இருக்குது இல்லையா, அதன் மூலியமாக நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய இந்த பிரேக் ஈவன் எனர்ஜி லெவல் வந்து ரொம்பவே ஈஸியராக இருக்குது when compared to தி மேக்னெட்டிக் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைனா என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா லேசர் பேஸ்ட் இனர்ஷியல் ஃபியூஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக சைனா எதுக்காக முக்கியமாக இந்த டெக்னாலஜி கொண்டு வராங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ்க்காக. பிகாஸ் மற்ற இந்த கரண்ட்லி இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸை விட ஃபியூஷன் மூலியமாக ஏற்படுத்தக்கூடிய அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைனா அந்த வெப்பன் பேசிஸில் அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பட் எல்லா கண்ட்ரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு பவர் சோர்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபியூஷன் பேஸ்ட் டெக்னாலஜியை டெவலப் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. டிசம்பர் லாஸ்ட் இயரில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா யூகே பேஸ்டு ஜெட் லெபார்ட்டரி வந்து மேக்னெட்டிக் ஃபியூஷன் யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட
5 செகண்டுக்கு அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் வந்து நடக்க வச்சாங்க. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ எனர்ஜி கிடச்சிருந்துச்சுன்னா 59 மெகா ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. மோர் தென் டபுள் தி ப்ரீவியஸ் ரெக்கார்ட். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான டைமுக்கு வந்து நம்மளால் இந்த எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரை சஸ்டெயின் பண்ண முடியல. அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் சேலஞ்சாக இருக்குது. ஸோ மேக்னெட்டிக் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் கேன் ரன் ஃபார் ஹவர்ஸ், பட் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலஞ்சஸ் ரைட் நோ. மேக்னெட்டிக் ஃபியூஷன் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்லையே, அது வந்து நம்ம நிறைய நேரம் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதில் நிறைய இன்ஜினியரிங் சேலஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ITER when operational would become the biggest machine anywhere in the world. இன்கேஸ் இந்த ஐடிஆர் வந்து ப்ராப்பராக ஆப்ரேஷனலாக இருந்துச்சு வச்சின்னா வேர்ல்டில் இருக்கிறதுலே மிகப்பெரிய மிஷின் வந்து இதுவாக தான் இருக்கும். அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ் மிஷினாகவும் இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு தி லார்ஜ் ஹார்டன் கொலிடர் CERN ஆர் தி லீகோ ப்ராஜெக்ட் டு டிடெக்ட் தி கிராவிடேஷனல் வேவ்ஸ். இந்த இருக்கக்கூடிய மிஷின்ஸை விட ஐடிஆர் தான் வந்து மிகப்பெரிய மிஷினாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரைட் நவ் ஐடிஆர் ரியாக்டர் வந்து மெஷின் அசம்பிளி ஃபேஸில் இருக்குது. நம்ம இந்தியாவும் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஆர் ப்ராஜெக்டில் ஒன் ஆஃப் தி பார்ட்னர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. நம்ம எப்போ ஜாயின் பண்ணியிருந்தோம்னா 2005 வந்து ஜாயின் பண்ணோம். தி இன்ஸ்டியூட் ஃபார் பிளாஸ்மா ரிசர்ச் இன் அகமதாபாத் லெபார்ட்டரி அண்ட் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. ஸோ இவங்க தான் வந்து நம்ம இந்தியா சைட்லேருந்து இந்த ப்ராஜெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வராங்க. ஆஸ் எ மெம்பர் கண்ட்ரி இந்த ஐடிஆர் ரியாக்டரை பில்ட் பண்ணுறதுக்கான நிறைய காம்பனன்ட்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பாருங்கள், இதில் வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. The hydrogen ions fuse at 10 to 15 million degrees Celsius in sun's core, creating helium and releasing heat and light. ஸோ சன்னில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 to 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்குது இல்லையா, அந்த டெம்பரேச்சரில் தான் வந்து அந்த ஃபியூஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. அண்ட் அல்டிமேட்லி என்ன பை ப்ராடக்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீலியம் அண்ட் தென் இட் இஸ் ரிலீசிங் ஹீட் அண்ட் லைட். நம்ம இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனுக்கு இங்கே நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் சொல்லியிருந்தோம், 10 times தி டெம்பரேச்சர் ஆஃப் தி கோர் ஆஃப் தி சன். ஸோ கோரில் எவ்வளோ இருக்குது டெம்பரேச்சர், 10 to 15 மில்லியன் டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போ அதோட 10 times நமக்கு 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் we can facilitate தி நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆன் எர்த். இப்போது நியூக்ளியர் ஃபியூஷன் நடத்துறதுக்கான நான் இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே அது ஆல்மோஸ்ட் க்ளீன் அண்டு இன்எக்ஸாஸ்டபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூட்ரியம், hydrogen ion easily derived from the water, supplies would last indefinitely. ஸோ ஹைட்ரஜன் அயான் டியூட்ரியம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ட்ரிட்டியம் அப்படிங்கிறதும் கிடைக்கும். லித்தியம் பார்த்தீங்கன்னா மெட்டல் நீடட் ஃபார் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் ட்ரிட்டியம், known reserves of at least 1000 years. லித்தியம் ஒன் ஆஃப் தி இன்க்ரீடியன்ட். அண்ட் அட் லாஸ்ட் வேஸ்ட் என்ன வந்து பை ப்ராடக்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பொல்யூட்டிங் ஹீலியம் தான் வந்து இந்த நியூக்ளியர் ஃபியூஷனுடைய முக்கியமான பை ப்ராடக்டாக இருக்குது. அண்ட் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் வில் பி சேஃப் டு ஹேண்டில் வித்தின் 50 to 100 years. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலியமாக வரக்கூடிய எனர்ஜி வந்து நமக்கு ரொம்பவே அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய அட்வான்டேஜஸ் வந்து எனர்ஜி அதிகமாக இருக்குது, 4 times அதிகமாக இருக்குது when compared to தி நியூக்ளியர் ஃபியூஷன். அண்ட் இதுக்கான ரேடியேஷன் ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நெக்லிஜிபிள். அண்ட் தேர்ட் பாயிண்ட், கார்பன் ஃப்ரீ சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதான் வந்து நியூக்ளியர் ஃபியூஷனுடைய அட்வான்டேஜஸாக இருக்குது. அண்டு இந்த நியூக்ளியர் ஃபியூஷனை அச்சீவ் பண்ண அப்படின்னா நமக்கு முக்கியமான சேலஞ்ச் வந்து ஹீட், அதிகமான டெம்பரேச்சர் சுச்சுவேஷனை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறதா வந்து இம்பார்ட்டன்ட் சேலஞ்சாக இருக்குது. ஒரு குரூப் ஆஃப் லெபார்ட்டரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இனர்ஷியல் ஃபியூஷன் மூலயமா அந்த டெம்பரேச்சரை அச்சீவ் பண்ணுறாங்க. அண்ட் இன்னும் ஒரு சில லெபார்ட்டரிஸில் வந்து மேக்னெட்டிக் ஃபியூஷன் மூலயமா அந்த டெம்பரேச்சரை அச்சீவ் பண்ணுறாங்க. இது ரெண்டுத்தையும் எது வந்து பெட்டர்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியல் ஃபியூஷன் தான் வந்து ரொம்பவே ரிலேட்டிவ்லி ஈஸியராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபியூஷன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவங்க அரௌண்ட் 5 seconds வந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடத்த வச்சுருக்காங்க. அதுலேருந்து நமக்கு அரௌண்ட் 59 மெகா ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கலில் நம்ம ஃபியூஷன் ரியாக்ஷன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அண்ட் எவ்வளோ அட்வான்டேஜஸ் ஆனது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான சேலஞ்ச் என்னவாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். தி ரைஸ் ஆஃப் ரூரல் மேனுஃபேக்சரிங் தான் அந்த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வென் கம்பேர்ட் டு தி அர்பன் ரீஜன், ரூரல் ரீஜனுக்கு ஷிஃப்ட் வந்து அதிகமாகிட்டு இருக்க மேனுஃபேக்சரிங் செக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதனால் அண்ட் அதுக்கான டேட்டா பாயிண்ட்ஸை பற்றி தான் இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம். தி அர்பன் ரூரல் மேனுஃபேக்சரிங் ஷிஃப்ட் ஹேஸ் ஆஃபன் பீன் இன்டர்பிரிட்டட் as a mixed bag as it has its share of advantages that could transform the rural economy as well as set of constraints. ஸோ இந்த அர்பன் ரூரல் மேனுஃபேக்சரிங் ஷிஃப்ட் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒரு மிக்சட் பேக்காக இருக்குது. பிகாஸ் அதில் வந்து ஒரு செட் ஆஃப் அட்வான்டேஜஸ் இருக்குது அண்ட் சம் டிஸ்அட்வான்டேஜஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. இஸ் இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் மூவிங் அவே ஃப்ரம் த சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ரீசர்ச் ஒர்க்கிங் பேப்பர் வந்து வேர்ல்டு பேங்க் 2012 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன
கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் இருக்குது இல்லையா, இன்ஃபார்மல் செக்டரில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் வந்து அர்பன் ஏரியாஸ்லேருந்து ரூரல் லொக்கேஷனுக்கு மாற்ற ஆரம்பித்தாங்க. ஃபார்மல் செக்டர் வந்து அர்பன்லேருந்து ரூரலுக்கு மாற்ற ஆரம்பித்தாங்க. இன்ஃபார்மல் செக்டர் வந்து ரூரல் டு அர்பன் லொக்கேஷனுக்கு சேஞ்ச் ஆனாங்க அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட் மூலியமாக நம்ம கண்டுபிடிச்சோம். த ஹையர் அர்பன் ரூரல் காஸ்ட் ரேஷியோஸ் காஸ்ட் தி ஷிஃப்ட். ஸோ இந்த அர்பன் ரூரல் காஸ்ட் ரேஷியோ தான் வந்து அந்த ஷிஃப்ட் ஏற்படுறதுக்கான காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 2019-20 ஒரு டேட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, தி ரூரல் செக்மெண்ட் இஸ் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூட்டர் டு தி மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் அவுட்புட். ரூரல் ரீஜன் வந்து ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டான கான்ட்ரிபியூட்டராக இருக்காங்க நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் செக்டரை பொறுத்தவரையிலும். பிகாஸ் 42% ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ் வந்து ரூரல் ஏரியாஸில் தான் இருக்குது. அண்டு ஃபிக்ஸட் கேபிட்டல் எவ்வளோனா அரௌண்ட் 62% வந்து ரூரல் சைடில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 62% ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அவுட்புட் அண்ட் வேல்யூ அடிஷன் அந்த பேசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரூரல் ஃபேக்ட்ரிஸ் தான் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் பேசிஸில் இட் அக்கௌண்டட் ஃபார் 44% ஆஃப் தி எம்ப்ளாய்மெண்ட் பட் had only 41% ஷேர் இன் தி டோட்டல் வேஜஸ் ஆஃப் தி செக்டர். ஸோ இதில் 44% அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ஆனால் 41% தான் வந்து டோட்டல் வேஜஸ் இருக்குது அப்படின்னா இது என்ன காரணம்னா, ரூரல் ரீஜனில் வந்து வேஜ் கம்மியாக இருக்கும். ஏன்னா அங்கே காஸ்ட் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து கம்பேர்ட் டு அர்பன் ஏரியாஸ் கம்மியாக இருக்கனால அவங்களோட வேஜஸும் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரூரல் ரீஜனில் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கான வேஜஸ் கம்மியாக இருக்கும். வேறஸ் அர்பன் ரீஜன் வந்து கொஞ்சம் பேர் வேலை பார்த்தாலுமே மோஸ்ட்லி ஸ்கில்டு ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய இந்த பர்ச்சேசிங் பவர் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு சேலரி அப்படிங்கிறது கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால தான் ரூரல் ரீஜனில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் 44% இருந்தாலுமே அந்த வேஜ் ஷேர் அப்படிங்கிறது 41% தான் இருக்குது. ஸோ எதனால் ரூரல் ரீஜனில் அதிகமான இந்த மேனுஃபேக்சரிங் செக்டர் ஷிஃப்ட் ஆனிச்சு, என்ன ரீசன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ காசஸ் ஃபார் தி ஸ்டெடி ரைஸ் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் ரூரல் மேனுஃபேக்சரிங். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபேக்ட்ரி ஃப்ளோர் ஸ்பேஸ் சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஸோ இப்போ இதான் வந்து ஓவரால் அர்பன் ஸ்பேஸாக இருக்குது அண்டு இது ரூரல் ஸ்பேஸ். அர்பன் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட வெஞ்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இங்கே ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குதுன்னு வச்சிங்கன்னா இவங்க மறுபடியும் வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ண நினைக்கிறாங்க, ஃப்ளோர் ஸ்பேஸ் அவங்களோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அர்பன் ஏரியாவில் ஈஸியாக பண்ண முடியாது, பிகாஸ் வந்து ரொம்பவே கன்ஜஸ்டடாக இருக்கும். ஆனால் ரூரல் ஏரியாவில் வந்து அவங்க நினச்ச அளவுக்கு அவங்களோட எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ணிக்க முடியும். இப்படி எக்ஸ்பான்ஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு லேண்டு தேவை. அந்த லேண்டோட காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா ரூரலில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சப்ளை கன்ஸ்ட்ரெயின்ஸ். ஸோ அர்பன் ரீஜனை பொறுத்தவரையிலும் சப்ளைஸ் வந்து சம்டைம்ஸ் இருக்கும், இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட காம்படிட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஆனால் ரூரல் ரீஜன் அந்த மாதிரி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இண்டஸ்ட்ரீஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்களுக்கான சோல் சப்ளை எப்போதும் போய் சேர்ந்துடும். இதான் வந்து ஃபஸ்ட் ரீசன். அண்ட் செகண்ட் ரீசன் என்ன, ப்ராடக்ட் ஆன் காஸ்ட் டிஃப்ரென்ஷியல்ஸ். இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் டிஃப்ரென்ஷியல்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா, அர்பன் ரீஜனில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் சேம் இண்டஸ்ட்ரி ரூரல் ரீஜனில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அரௌண்டில் வந்து அரௌண்ட் ஒரு 10 lakhs ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ரூரலில் வந்து அதே இண்டஸ்ட்ரி அவங்க ரன் பண்ணுறதுக்கு அரௌண்டு ஒரு 7 lakhs அந்த மாதிரி தான் ஆகலாம். இப்போ ரிமைனிங் இருக்க அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தானே. ஸோ ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷனுக்காகவும் அவங்களோட காம்படிட்டிவ்னஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் வந்து அவங்க ரூரல் ரீஜனுக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட் டிஃப்ரென்ஷியல் செகண்ட் ரீசனாக இருக்குது. அண்ட் தேர்ட் பாயிண்ட், பாசிபிலிட்டி ஆஃப் கேபிட்டல் ரீஸ்ட்ரக்சரிங் அ ரேடிக்கல் அண்ட் மார்க்சிஸ்ட் ஜியோகிராஃபர்ஸ் அப்ரோச். பெரிய பெரிய இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப இனிஷியலாக அர்பனில் வச்சுருந்தாலுமே அவங்களோட ஃபர்தர் எக்ஸ்பான்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூரல் ரீஜனில் வந்து இருக்கும். எதனாலனா டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் தி அவைலபிலிட்டி ஆஃப் லெஸ் ஸ்கில்ட், லெஸ் அன்அயனைஸ்ட் அண்ட் லெஸ் காஸ்ட்லி ரூரல் லேபர். இது எல்லாத்தையுமே அவங்க அட்வான்டேஜஸாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ரூரல் ரீஜனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 3 ரீசன்ஸ் தான் வந்து முக்கியமான ரீசன்ஸாக இருக்குது ரூரல் மேனுஃபேக்சரிங் அதிகமாகிறதுக்கு. இந்த ஷிஃப்ட் அப்படிங்கிறது அர்பன்லேருந்து ரூரல் நடந்தது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. பிகாஸ் எதனாலன்னா ரூரல் ரீஜனில் இந்த லைவ்லிஹுட் டைவர்சிஃபிகேஷன் ஏற்படுறதுக்கு இந்த ஷிஃப்ட் ஒன் ஆஃப் தி ரீசனாக இருந்திருக்கு. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ரூரல் ரீஜனில் அக்ரிகல்ச்சர் தான் அந்த மெயின் ஆக்குபேஷனாக இருக்கும். மற்ற ஆக்குபேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். பட் இண்டஸ்ட்ரீஸ் வரனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட லைவ்லிஹுட் டைவர்சிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரூரல் இந்தியாவில் நடந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரேட் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இம்போர்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது இந்தியன் மேனுஃபேக்சர்ஸ் இடையில ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சீப்பர் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து லொக்கேஷன் ஆஃப் ப்ரொடக்ஷனை தேட ஆரம்பித்தாங்க. அதன் விளைவாக தான் என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம அர்பன் ரீஜன்லேருந்து ரூரல் ரீஜனுக்கு எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அல்டிமேட்லி ரூரல் மேனுஃபேக்சரிங்னால ஏகப்பட்ட ஜாப்ஸ் கிரியேட் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் எக்கனாமிக் பேஸ் அப்படிங்கிறது எவால்வ் ஆகியிருக்கு அக்ரிகல்ச்சர்லேருந்து மட்டும் இல்லாமல். பட் இந்த ஷிஃப்ட்னால நமக்கு அட்வான்டேஜஸ் இதெல்லாம் இருக்குது. பட் சேலஞ்சஸும் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நம்மளுடைய கேபிட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
எல்லா ஃபிலிம்ஸ்க்குமே வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் லோயர் காஸ்ட் அண்ட் லோயர் ரெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சீம்ஸ் டு பி ஹை ஃபார் ஃபிலிம்ஸ் ஆப்ரேட்டிங் ஆன் தி ரூரல் சைட். இது நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். என்னென்னா, இப்போ ரூரல் சைட்லேருந்து ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இருக்குது, அர்பன் ரீஜனில் இருக்குது. ஸோ அவங்க தயாரிக்கிற பொருள் வந்து அர்பனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முக்கியமான இடத்து தான் போய் சேர வேண்டியிருக்கு. ரூரல்லேருந்து அர்பனுக்கு அவங்க வந்து அந்த பொருளை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அப்படிங்கிறது ரூரலில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் அர்பன் ரீஜனில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பிகாஸ் டிஸ்டன்ஸ் கவரேஜ் வந்து அதிகமாக இருக்கு இல்லையா. அதான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the cost of capital seems to be higher for firms operating on the rural side. This is evident from the shares in rent and interest paid. ஸோ அவங்க வந்து 35% ஆஃப் த டோட்டல் ரெண்ட் பே பண்ணாலுமே அவங்க கட்டக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 60% கிட்ட இருக்குது. ஒரு பக்கம் பெனிஃபிஷியலாக இருக்குது, வேறு இன்னொரு பக்கம் வந்து அந்த அமௌண்ட்டு வேறு எதுக்கு போயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இஷ்யூ ஆஃப் ஸ்கில் ஷார்ட்டேஜ் இன் ரூரல் ஏரியாஸ். இப்போ மேனுஃபேக்சரர் பார்த்தீங்கன்னா ரூரல் ரீஜனில் மோஸ்ட்லி இந்த லோ வேஜ் ஒர்க்கர்ஸ் ஆர் அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்காங்க. என்னதான் வந்து வேஜ் கம்மியாக வந்து அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கிடைச்சாலுமே ஒரு சில ஒர்க் வந்து ஸ்கில் லேபர்னால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த ஸ்கில் லேபர் சப்ளை வந்து ரூரல் ரீஜனில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அடிக்குவேட் குவான்டிட்டியில். ஸோ இது ரெண்டு தான் வந்து முக்கியமான சேலஞ்சாக இருக்குது ஃபார் எஸ்டாப்ளிஷிங் இண்டஸ்ட்ரி இன் ரூரல் ரீஜன். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, எதனால் அர்பன்லேருந்து ரூரலுக்கு ஷிஃப்ட் ஆச்சு, காசஸ் ஃபார் தி ஷிஃப்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் அர்பன் ரீஜன் டு தி ரூரல் ரீஜன் அண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். அண்ட் இந்த மாதிரி ரூரல் ரீஜனுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்னென்ன அண்டு சேலஞ்சஸ் அஹெட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போஷ் ஆக்ட் 2013. இந்த ஆர்டிக்கலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ போஷ் ஆக்ட் அப்படிங்கிறது 2013 பாஸ் பண்ணாங்க. தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன், ப்ராஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட். இந்த ஆக்ட்லேயே எதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்கன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அண்டு இது இந்த இன்கேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒர்க் பிளேஸ் நடந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும், ப்ரொசீஜர் ஃபார் கம்ப்ளைண்ட் அண்ட் இன்கொயரி என்ன மாதிரி இருக்கும், அண்ட் அதுக்கான ஆக்ஷன் என்ன எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறது அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. சக்ஸஸர் டு இட் ப்ராடன் தி விஷாகா கைட்லைன்ஸ் விச் வேர் ஆல்ரெடி இன் பிளேஸ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷாகா கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, அதனுடைய சக்ஸஸராக தான் வந்து இந்த ஆக்ட் இருந்திருக்கு. ஸோ இப்போ இந்த கைட்லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். தி விஷாகா கைட்லைன்ஸ் were stipulated by the Supreme Court of India and Vishaka and others was a state of Rajasthan case in 1997 regarding the sexual harassment at workplace. ஸோ 1997 இந்த கேஸ் வந்ததுக்கப்புறம் தான் விஷாகா கைட்லைன்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ட், ஸோ 2013 இந்த போஷ் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த ஆக்ட் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஆக்டினுடைய ஹைலைட்ஸ் என்னென்னவா இருக்குது. தி ஆக்ட் டிஃபைன்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அண்ட் கிரியேட்ஸ் அ மெக்கானிசம் ஃபார் redressal ஆஃப் தி கம்ப்ளைண்ட்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் சேஃப்கார்ட் அகேன்ஸ்ட் ஃபால்ஸ் ஆர் மலிஷியஸ் சார்ஜஸ். ஸோ இதில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன்க்ளூட்ஸ் எனி ஒன் ஆர் மோர் ஆஃப் தி ஃபாலோயிங் அன்வெல்கம் ஆக்ட்ஸ் ஆஃப் பிஹேவியர் கமிட்டட் டைரக்ட்லி ஆர் பை இம்ப்ளிகேஷன், லைக் ஃபிசிக்கல் கான்டாக்ட் அண்ட் அட்வான்சஸ், அப்புறம் டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர்ஸ், அப்புறம் செக்ஷுவலி கலர்ட் ரிமார்க்ஸ். இந்த ரீசன்ஸ்லாம் வந்து என்னவா இருந்தாலுமே இட் கம்ஸ் அண்டர் தி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போஷ் ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ விக்டிம் பார்த்தீங்கன்னா அந்த அக்ரீட் விக்டிம் குட் பி விமன் ஆஃப் எனி ஏஜ். ஸோ எந்த ஏஜாக வேணாலும் இருக்கலாம். எதர் எம்ப்ளாய்டு ஆர் நாட் எம்ப்ளாய்டு. இங்கே எதனால் நீங்கள் நான் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்கன்னா, பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒர்க் பிளேஸ் வந்து விசிட் பண்ண விமன் போவாங்க இல்லையா. ஸோ அந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து இந்த போஷ் ஆக்ட் கீழே கொண்டு வரலாம் அப்படிங்கிறனால தான் ஆஃப் எனி ஏஜ் வெதர் எம்ப்ளாய்டு ஆர் நாட் அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. This means that the rights of all women working or visiting any workplace in any capacity were protected under the Act. The Act mentions 5 circumstances that amount to the sexual harassment. ஸோ ஒரு 5 சர்க்கம்ஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எதனால் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் தரது, இல்லைனா வந்து த்ரெட்டன் பண்ணுவாங்க இல்லையா, உங்களோட கெரியரை வந்து இது பாதிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி த்ரெட்டன் பண்ணிவிட்டு இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 5 சர்க்கம்ஸ்டன்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்ட் கீழே என்ன ஆப்ளிகேஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் வந்து இருக்கணும், ஒவ்வொரு பிரான்ச்லேயும் இருக்கணும், வித் 10 ஆர் மோர் எம்ப்ளாயீஸ் அஸ் தேர் மெம்பர்ஸ். ஸோ அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிஸில் 10 ஆர் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்பரில் எம்ப்ளாயீஸ் வந்து இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒரு லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி கண்டிப்பாக இருக்கணும். இஃப் ரெக்வைர்ட் பிளாக் லெவல்லையும் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கம்ப்ளைண்ட் கமிட்டிஸ் பற்றி பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் ஆர் சிமிலர் பவர்ஸ் டு தோஸ் ஆஃப் அ சிவில் கோர்ட். இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. பிகாஸ் சிவில் கோர்ட் மாதிரியே இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிக்கு பவர் இருக்குது இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எதுலன்னு பார்த்தீங்கன்னா, சம்மனிங் அண்ட் எக்ஸாமினிங் எனி பர்சன் ஆன் ஓத் அண்ட் ரெக்வயரிங் தி டிஸ்கவரி அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ். ஸோ யார் வந்து இப்போ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்கள பர்டிகுலர் அது சம்மந்தப்பட்ட பர்சன் வந்து கூப்பிட்டு சம்மன் பண்ணுறது அண்ட் அவங்கள எக்ஸாமின் பண்ணுறது
அந்த கேஸ் பற்றின டிஸ்கவரிஸை கொண்டு வரது, இது எல்லாமே வந்து இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து பண்ணுவாங்க. அதனால தான் இட் இஸ் சிமிலர் டு தோஸ் ஆஃப் அ சிவில் கோர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் அந்த கம்ப்ளைனண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் அப்படிலாம் போகாமல் ஒரு கன்சிலேஷன் பேச்சுவார்த்தையில் அந்த மாதிரி முடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் கமிட்டி ஆர் ரெக்வைர்ட் டு ப்ரொவைட் ஃபார் கன்சிலேஷன், அவங்க வந்து கன்சிலேஷனுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். The ICC may either forward the victim's complaint to the police or it can start an inquiry that has to be completed within 90 days. இவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து வந்துருச்சு, அதை வந்து எதர் போலீஸ்கிட்ட கொண்டு போகலாம், ஆர்எல்ஸ் இவங்களே வந்து அந்த என்கொயரி நடத்துகிறாங்கன்னா வித்தின் 90 டேஸ்க்குள்ளே அந்த முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வித் ரெஸ்பெக்ட் டு கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இதான் வந்து அவங்களுடைய ரோல்ஸாக இருக்குது. இப்போது யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க, அந்த விக்டிம்ஸ், அதை பற்றி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்துணும், 2 சைட் பார்ட்டிஸ் பற்றிட்டு, அண்ட் தென் கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த விக்டிம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் போய் டேரெக்டாக ஐசிசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை. அவங்க அந்த பர்டிகுலர் விக்டிம் இல்லாமல் ஐசிசியே வந்து இவங்களுக்கு பதிலாக கம்ப்ளைண்ட் வந்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த இன்கேஸ் அந்த பர்டிகுலர் கம்ப்ளைனண்ட் வந்து ஃபிசிக்கல் ஆர் மென்டல் கெப்பாசிட்டி வந்து ப்ராப்பராக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட லீகல் ஹேர் வந்து கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜரை ஃபர்தராக ஹேண்டில் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் இந்த கம்ப்ளைண்ட் வந்து எப்போ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்சிடெண்ட்டில் இருந்து வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளே அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை பண்ணியிருக்கணும். இன்கேஸ் ஒரு சில டைம் வந்து அவங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியாமல் போகலாம் இல்லையா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பர்டிகுலர் விமனுக்கு சரி இந்த சுச்சுவேஷன்ஸ்னால இவங்களால இந்த டைமுக்குள்ளே கம்ப்ளைண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டைம் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறதையும் வந்து கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதான் வந்து பாசிபிலிட்டி ஆஃப் கன்சிலியேஷன். இன்கேஸ் அந்த விமன் வந்து சொல்கிறாங்க, என்னால் இந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே கொடுக்க முடியல டியூ டு திஸ் அண்ட் தட் ரீசன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ, இன்கேஸ் இந்த ரீசன்ஸ் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து அவங்களுடைய டைம் எக்ஸ்டென்ஷனை கண்டிப்பாக கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பனிஷ்மெண்ட். இந்த மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி என்கொயரி ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பனிஷ்மெண்ட்ஸ் வந்து என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெனால்ட்டிஸ் கொடுப்பாங்க. அப் டு 50,000 ருபீஸ் வரைக்கும் அந்த பெனால்ட்டி அப்படிங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அகைன் இந்த ரிப்பீட்டட் வயலேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ஹையர் பெனால்ட்டிஸ் இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களோட லைசன்ஸ் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கண்டக்டிங் பிஸ்னஸ் எல்லாமே வந்து கேன்சல் பண்ணல நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் காம்பன்சேஷன் வந்து எந்த 5 ஆஸ்பெக்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சஃபரிங் அண்ட் எமோஷனல் டிஸ்ட்ரெஸ் காஸ்ட் டு தி விமன், அப்புறம் அவங்களோட கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஏதாவது பிரச்சனை ஆகியிருக்கு, ஆர்எல்ஸ் அவங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், அந்த ஃபீசிபிலிட்டி ஆஃப் சச் பேமெண்ட் அண்ட் இன்கம் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ரெஸ்பாண்டன்ட். இந்த 5 ரீசன்ஸை பேஸ் பண்ணி அவங்களோட காம்பன்சேஷன் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இந்த ஆக்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக டொமஸ்டிக் ஒர்க்கருக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்த ஒர்க் பிளேஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறப்ப இந்த பெரிய ஐடி கம்பெனிஸ் அந்த மாதிரி பெரிய லெவலில் ஒர்க் பிளேஸை நினச்சிட்டு இருப்போம். வேறு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸும் வந்து இந்த ஆக்டுக்கு கீழே அவங்க கம்ப்ளைண்ட்ஸை ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து எம்ப்ளாய் ஆகியிருக்காங்க, இல்லைனா வந்து இன்டேரக்டாக ஒரு ஏஜென்சி மூலியமாக ஆகியிருக்காங்க. அவங்க வந்து எதோ டெம்ப்ரவரி, பெர்மனண்ட் ஆர் பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகியிருக்கலாம். இல்லைனா ஏதோ ரெமுனரேஷனுக்காக ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் கீழே அந்த நேம் கீழே தான் வருவாங்க. இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அவங்களுக்கு வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கு இல்லையா, அங்கே போய் அவங்க கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் ஆர் செப்பரேட்லி டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 2E ஆஃப் தி போஸ்ட் ஆக்ட். ஸோ இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ்க்கான டெஃபினேஷன் வந்து எதில் கொடுத்துருக்காங்கன்னா செக்ஷன் 2E ஆஃப் த போஸ்ட் ஆக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கீ இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபீஸிபிலிட்டி இஷ்யூன்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எல்லா கம்பெனிலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மெம்பர்ஸ் 30 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிற அவசியம் வந்து இல்லை இல்லையா. ஸோ அரௌண்ட் 7 to 8 மெம்பர்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸும் வந்து இருக்குது. அங்கேயும் வந்து விமன் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டியில் 10 பேர் இருக்கணும், இல்லை அதுக்கு மேற்பட்டவங்க வந்து இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஃபீஸிபிலிட்டி இஷ்யூன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபீஸிபிலிட்டி இஷ்யூ ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்காங்க இல்லையா, அதில் இருக்கவங்களுக்கு சிவில் கோர்ட் அளவுக்கு பவர்ஸ் கொடுக்கப்பட்டாலுமே அவங்களுக்கு யாருக்கும் பெரிய அளவில் லீகல் பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது கிடையாது. அண்ட் தெர் ஆர் நோ ப்ரொவிஷன்ஸ் ஃபார் லீகல் ட்ரைனிங் டூ. அவங்களுக்கு லீகல் ட்ரைனிங் வந்து தனியாக ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. அது இன்னொரு இஷ்யூவாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து இன்கேஸ் மலீஷியஸாக இருக்குது, ஃபால்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பெனால்ட்டி கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே பார்த்துருந்தோம். இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட விக்டிம்ஸ் வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம மனிதன் படத்தை வந்து எடுத்துக்கலாம். அந்த படத்தில் வந்து
ஒன்று விக்டிம்ஸ்னால கேஸ் ஃபைல் பண்ண முடியாத நிலமையில இருப்பாங்க. அப்படியே கேஸ் ஃபைல் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த ப்ராப்பர் எவிடன்சஸ் அப்படிங்கிறது இருக்காது. இன்கேஸ் அந்த எவிடன்சஸ் இல்லாத காரணத்தினால விக்டிம்ஸ் வந்து பொய்யா தான் இந்த கேஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க, ஃபேம்க்காக ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அந்த பெனால்ட்டியை பே பண்ணுற மாதிரி ஆகியிருக்கும் இல்லையா. ஸோ ஒரு பக்கம் அவங்க விக்டிமாகவும் இருந்திருப்பாங்க, இன்னொரு பக்கம் அந்த பெனால்ட்டி அவங்க பே பண்ணுற நிலைமைக்கும் போயிருப்பாங்க. ஸோ இந்த பெனால்ட்டி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலே நிறைய விக்டிம்ஸ் வந்து கம்ப்ளைண்ட்ஸை ஃபைல் பண்ணாமல் இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் 2 different bodies are called local complaints body. இந்த லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து பண்ணுறதுக்கான கிளியர் கட்டான ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறதுல அவங்களோட காம்போசிஷன் என்ன மாதிரி இருக்கணும், இந்த கமிட்டிஸினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கணுங்கிற ஒரு கிளியர் கட் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமல் இருக்குது. அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருக்கு இல்லையா அட் ஒர்க் பிளேஸ், இது வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் விமென், மென்க்கு வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திஸ் ஆக்ட் டஸ் நாட் ப்ரொவைட் ப்ரொடெக்ஷன் டு மென். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டில் இருக்கக்கூடிய கீ இஷ்யூஸாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விஷாகா கைட்லைன்ஸ் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் பேஸ் பண்ணியது. இந்த ஜிஎஸ் பட்டேல் கைட்லைன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி போஷ் ஆக்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஸ் இன்வால்வ் ஆகுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து வெளியே வராமல் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஜிஎஸ் பட்டேல் கைட்லைன்ஸ் அப்படிங்கிறத ஜஸ்டிஸ் ஜிஎஸ் பட்டேல் ஆஃப் ஹைகோர்ட் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த கைட்லைன்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நெய்தர் தி நேம்ஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் நார் தேர் பர்சனலி ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி மென்ஷன் எனிவேர் இன் எனி கோர்ட் ஆர்டர். அவங்களுடைய நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடாது எந்த ஒரு கோர்ட் ஆர்டர்லையுமே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, லைக் நெட்டில் வந்து அப்லோட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ப்ரைவேட்டாக தான் வந்து அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் இந்த ஹியரிங்ஸாக நடக்குது இல்லையா, ஹியரிங்ஸ் வந்து ஜெர்னலிஸ்டிக்காக நடக்காமல் ஒரு சேம்பரில் இல்லை கேமராக்கு ஃப்ரண்ட்டில் தான் வந்து நடக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே பப்ளிக் டொமைனில் ரிலீஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இந்த கைட்லைன்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா த பிரீச் ஆஃப் கைட்லைன்ஸ் இஸ் அ கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் வந்து அவமதிக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎஸ் பட்டேல் கைடன்ஸ் இஸ் ரிலேட்டட் டு தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஐடென்டிட்டிஸ் ஆஃப் த பார்ட்டிஸ் இன் அ கேஸ் அண்டர் தி போஷ் ஆக்ட் அப்படிங்கிறத முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷீ பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ், அதாவது அந்த ஷீ பாக்ஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது என்னென்னா இட் ப்ரொவைட்ஸ் அ சிங்கிள் விண்டோ ஆக்சஸ் டு எவ்ரி விமன். இந்த ஷீ பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விமன் ஒர்க்கர் வேணாலும் அவங்களுடைய இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்டேட்டஸ், அவங்க வந்து ஆர்கனைஸ்ட் செக்டரில் இருக்கலாம், இல்லை அன்ஆர்கனைஸ் செக்டரில் ஒர்க் பண்ணலாம், எதர் கேன் பி பப்ளிக் ஆர் ப்ரைவேட், டொமஸ்டிக் ஒர்க்கராகவும் இருக்கலாம். அவங்க வந்து இந்த ஷீ பாக்ஸில் அவங்களோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம். அவங்க கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷனுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது போயிடும், அதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. இதை வந்து ஷீ பாக்ஸ் பேஸ் பண்ணியது. இந்த போஷ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 21 வந்து இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொரு வருஷமே ஆனுவலாக இந்த போஷ் ஆனுவல் ரிப்போர்ட்டை போத் எம்ப்ளாயர் அப்புறம் அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்கிட்ட சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து யாராக வேணாலும் இருக்கலாம், அது வந்து அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து எய்தர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம், இல்லைனா அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம், ஆர்எல்ஸ் டெப்டி கலெக்டராக இருக்கலாம். இவங்க 3 பேரில் யாராக வேணாலும் வந்து அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அண்ட் அவங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிற அவங்க வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா கம்பெனிஸுமே வந்து இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா அதையும் வந்து இவர் தான் செக் பண்ணுவார். ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோம்னா போஷ் ஆக்ட் பற்றி பார்த்துருந்தோம். அண்ட் இந்த ஆக்ட்டுக்கு கீழே யாரெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆவாங்க, எந்த விமன் ஒர்க்கர்ஸ்லாம் இன்க்ளூட் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அண்ட் தென் எந்த ஒர்க் பிளேஸில் இருக்க ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட் இல்லை ப்ரைவேட் பப்ளிக் இந்த மாதிரி எதில் வேலை பார்த்தாலுமே அவங்க வந்து இந்த போஷ் ஆக்ட்டு கீழே கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் அந்த எப்படி வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, ஸோ ப்ரொசீஜர் ஃபார் தி கம்ப்ளைண்ட், யார் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் எடுத்து என்கொயர் பண்ணுவாங்க, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருப்பாங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து இருப்பாங்க. அதோட ஹெட் யாருன்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க. அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து எதிர் ஹி ஆர் ஷீ கேன் பி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இல்லைனா அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் டெப்டி கலெக்டர், இவங்க யாராக வேணாலும் இருக்கலாம். இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க. ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் என்கொயரிலாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க ஃபர்தராக வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆர்எல்ஸ் கன்சிலேஷன் மூலியமாக அவங்க பேச்சுவார்த்தை பண்ணி முடிச்சிடலாம். யார் வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் he will be punished and பனிஷ்மெண்ட் மட்டும் கொடுத்தது இல்லாமல் அவங்களுக்கு பெனால்ட்டிஸும் வந்து கண்டிப்பாக இருக்கும். அடிக்கடி அவங்க வயலேட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஹையர் பெனால்ட்டிஸும் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் அவங்களோட பிஸ்னஸ் கண்டக்ட்கான லைசன்ஸையும் கேன்சல் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் ஜிஎஸ் பட்டேல் கைட்லைன்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அந்த ஷீ பாக்ஸ்னால் என்ன,
இது எல்லாமே இந்த போஷ் ஆக்ட் கீழே நம்ம பார்த்துருக்கோம். ரீசெண்டாக அந்த மகாராஷ்டிரா கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுடைய விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பேனல் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இன்டர்ஃபெய்த் இந்த இன்டர் கேஸ்ட் மேரேஜஸ் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஏகப்பட்ட இந்த கம்யூனல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஏற்படுது இல்லையா, அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இனிஷியேட்டிவ் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் எடுத்திருக்காங்க. அண்ட் மகாராஷ்டிரா பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம் அந்த டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கான இன்டர்நேஷ்னல் டே வந்தப்போ மினிஸ்ட்ரி ஃபார் டிசேபிள்டு பர்சன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் தான். நெக்ஸ்ட், அக்ரி ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இங்க் பேக் டு டெவலப் சப்போர்ட் சிஸ்டம் யூசிங் டேட்டா ஃப்ரம் சேட்டலைட்ஸ். ஸோ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா கிருஷி டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டம், கிருஷி DSS அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை சேட்டலைட் டேட்டா யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுறதுக்காக இந்த MOU சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதன் மூலயமா என்ன நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் என்ஹான்ஸ் தி எவிடன்ஸ் பேஸ்ட் டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி ஆஃப் ஆல் தி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன் தி அக்ரிகல்ச்சர் செக்டர். அக்ரிகல்ச்சர் வந்து ஹைலி அன்சர்டன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்போ வந்து மழை பெய்யும், வெயில் அடிக்கும், அண்ட் தென் இந்த கிளைமேட் சேஞ்செல்லாம் இன்னும் நிறைய இஷ்யூஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சேட்டலைட் பேஸ்டு டேட்டாவை யூஸ் பண்ணும்போது எவிடன்ஸ் பேஸ்டு டேட்டா நமக்கு கிடைக்கும். அதன் மூலயமா நம்ம ப்ராப்பர் டெசிஷன்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. By way of integration with the MOSDAQ and the Bhuvan Geo platform of ISRO and the system of ICAR. ஸோ என்னென்ன இன்டெகிரேஷன்லாம் இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, MOSDAQ and Bhuvan of ISRO and the systems of ICAR. Krishi DSS is being developed on the lines of Gati Shakti using RISAT 1A and Vedas of the Department of Space. ஸோ இந்த RISAT 1A அப்படிங்கிறது என்னென்னா, extremely useful in developing the decision support system for agriculture, பயோ ரிசோர்ஸஸ், என்விரான்மெண்ட், வாட்டர் ரிசோர்ஸஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். இது எல்லாத்துக்குமே வந்து டெசிஷன் சப்போர்ட் சிஸ்டமை ஏற்படுத்துறதுக்கு RISAT 1 வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் இன்டெகிரேஷன் பிகாஸ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய இன்டெகிரேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஃப்யூச்சர் டைம்ஸ்க்கு. Global nomination for RRR are the latest stage in the evolution of Indian cinema soft power. இது எதுக்காக சொல்லியிருக்கேன்னா, சாஃப்ட் பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ட் பவர், சாஃப்ட் பவர் அப்படிங்கிறது இருக்குது. ஹார்ட் பவர்னால் நம்மளுடைய மிலிட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக ஒரு கண்ட்ரியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் ஹார்ட் பவர். இல்லை நம்ம ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட கல்ச்சர் ஆர் எக்கானமி அதை பேஸ் பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் நடக்குது இன்னொரு கண்ட்ரி மேலே அப்படிங்கிறப்போ அதை வந்து சாஃப்ட் பவர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்காக தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், ஃப்ளைங் அப்ராட். நம்ம இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் ட்ரிப் ஆகட்டும், இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஆர் டூரிஸ்ட், இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் வந்து ஆகியிருக்கு நம்ம 2022 இந்தியாவிலேருந்து வெளியே ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகிறவங்க. நெக்ஸ்ட்டு, சைபர் க்ரைம் பற்றின ஒரு டேட்டா பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு 1500 சைபர் க்ரைம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2% of the crimes reported in National Cyber Crime Reporting Portal. அண்ட் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 16 lakh சைபர் க்ரைம் இன்சிடென்ட்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ரிப்போர்ட்டட் ஆகியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நேஷ்னல் சைபர் க்ரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் வந்து நமக்கு ஈஸியாக சைபர் க்ரைம் பற்றின ஒரு ரிப்போர்ட் ஆர் இஷ்யூ வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரியோடைய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு அதை டைவர்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் சிட்டிசன் ஃபினான்ஷியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது இல்லையா, இதை எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, இமீடியட் ரிப்போர்ட் பண்ணணும். இன்கேஸ் ஃபினான்ஷியல் ஃப்ராட் வந்து அதிகமாகியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இமீடியட் ரிப்போர்ட்டுக்காக இந்த சிட்டிசன் ஃபினான்ஷியல் சைபர் ஃப்ராட் ரிப்போர்ட்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து சைபர் க்ரைம் பற்றின டேட்டா பாயிண்ட். 150 years of Kolkata's iconic tram to be celebrated. The Tram Jatra, a travelling carnival, seeks to educate the younger generation about the climate change, air pollution and sustainable development. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ட்ராம் ஜாத்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவலிங் கார்னிவல் வந்து நடத்த போகிறாங்க. இதன் மூலயமா என்ன யங்கர் ஜென்ரேஷனுக்கு கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஏர் பொல்யூஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றின விஷயத்தை பற்றி எஜுகேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த வெஸ்ட் பெங்காலில் சேர்ந்த ட்ராம்ஸ் பற்றி செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் இந்த ட்ராவலிங் கார்னிவல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ட்ராம் ஜாத்ரா ட்ராம்ஸ் ஜேர்னி இஸ் மூவிங் tram carnival that was started back in 1996 jointly by the enthusiasts from Melbourne and Kolkata. இந்த ட்ராம் ஜாத்ரா பார்த்திங்கன்னா எப்போலேருந்து ஆரம்பிச்சதா 1996 இது வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் டுடே த நம்பர் ஆஃப் ரூட்ஸ் தட் ரிமைன் ஆப்ரேஷனல் ஹேஸ் ஷ்ரங்க் டு ஜஸ்ட் 2. முன்னாடி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரூட்ஸில் வந்து இது ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து ஜஸ்ட் 2 ரூட்ஸில் மட்டும்தான் இது ஆப்ரேஷனலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அரௌண்ட் ஒரு 1 வீக் நடக்க போகுது இந்த ட்ராம் ஜத்ரா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனாலனா இந்த யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச், ஏர் பொல்யூஷன், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அதை பற்றினா சொல்லித்தரது மட்டும் இல்லாமல் அந்த ட்ராம்ஸ் பற்றினா கல்ச்சரல் ஹெரிட்டேஜையும் சொல்லித்தர போகிறாங்க. அண்ட் இந்த இயரோட தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா
tram jatra will be heritage, clean air and green mobility. ஸோ heritage, green air and green mobility தான் வந்து இந்த இயரோட தீமாக இருக்குது. இந்த செலிப்ரேஷன் வந்து வர February 24 ஆரம்பிக்க போகுது. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 ட்ராம்ஸை வந்து அவங்க பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று அவங்களோட ஹிஸ்டாரிக் ட்ராம்ஸ் மாதிரி பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன் கிளைமேட் சேஞ்ச் பற்றின விஷயங்கள் பற்றி அதில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ஒன் கண்டெம்பரரி ட்ராம் இன் டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்கும்ன்ட்டு தேர்ட் ட்ராமை பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்த ட்ராம் ஜத்ரா அந்த ஃபெஸ்டிவல் பற்றி, கார்னிவல் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். நம்ம ஸ்டடி படியில் வந்து NCERT கிளாஸ் அண்ட் Prelims மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு POQs. தேங்க்யூ எவ்ரிவன். கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.